இங்க முத்து சொன்ன உண்மை எல்லாத்தையும் மீனா தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அதாவது முத்து சின்ன வயசுல எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டிருக்காரு, அதுவும் தான் அம்மாவாலையும் தான் தம்பியாலையும் துரோகத்துக்குள்ளாயிருக்காரு அப்படின்ற விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க முத்துக்கு ஆறுதல் சொல்லி கீழே கூட்டிட்டு வந்து அவங்கள தூங்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சைடில் இங்கே கிருஷை எப்படியாவது காப்பாற்றி ஆகணும்னு சொல்லிட்டு முத்து தூங்கும்போது கூட இங்கே மீனா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு மீனாவும் நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக உங்கள் நிலைமை இங்கே நம்ம கிருஷிக்கு வரவிடக்கூடாது, கிருஷை நம்ம எப்படியாவது காப்பாற்றிடணும்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் ஒரு முடிவோடு இருக்காங்க. அதே நேரம் அடுத்த நாள் காலையில் இங்கே கிருஷை காப்பாற்றுறதுக்காக கிளம்புறதுக்கு இங்கே எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அப்போ வீட்டில் இந்த மாதிரி மீனா சமையல்லாம் சமைக்காமையே அவங்க இங்கே டைரெக்டாக முத்துவை ரெடி பண்ணி அவங்க எல்லாருமே ஒன்றா சேர்ந்து கிளம்பலான்னு சொல்லி நிற்கிறப்போ இங்கே விஜயா குறுக்க வந்து முதல்ல நில்லுங்க, என்ன ஓவராக பண்ணிகிட்டு இருக்க, ஏ மீனா நீ எங்கே போனாலும் சரி முதல்ல இந்த வீட்டுக்கு தேவையான சாப்பாடை சமைச்சு வச்சுட்டு போ, உன் இஷ்டத்துக்கு நீ போயிட்டு வரதுக்கு என்ன நினச்சிட்டு இருக்க, இதெல்லாம் உங்கள் அம்மா வீடு நினச்சிட்டு இருக்கியா, இது உன் மாமியார் வீடு, போய் முதல்ல சமை அப்படின்ற மாதிரி மீனாவுக்கு கட்டளை போடுறாங்க. அப்போ மீனாவும் இல்லாத இன்னைக்கு கிருஷா அந்த டெஸ்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும், எப்படியாவது அந்த பையனை இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றுறதுக்கு எங்களோட உதவி தேவைத்தை, தயவு செஞ்சு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என்ன விட்டுருங்க, அதுக்கப்புறம் நான் கண்டிப்பாக வந்து எல்லாத்தையும் பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இதை கேட்டுட்டு இருக்க விஜயாவும் நீ சொன்னால் நான் கேட்கணுமா, அப்படிலாம் கிடையாது, நான் என்ன சொல்கிறேனோ அதுதான் நீ இந்த வீட்டில் கேட்கணும், ஒழுங்காக என் பேச்சை கேட்டு சமைக்கிற வழியை பாரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு இருக்க முத்துக்கு செம காண்டாங்குது. அதே நேரத்தில் அங்கே மனோஜ் வந்துட்டு ஆமாம் இந்த வீட்டில் புருஷனும் பொண்டாட்டியும் இல்லாத ஆட்டம் போடுறாங்க, அதுவும் இல்லாமல் இவங்க போய் தான் அந்த பையனை காப்பாற்ற போகிறாங்களாம், அவன் தான் ரவுடி பையன் ஆகிப்போச்சு, ஏற்கனவே இந்த மாதிரி பென்சில் எடுத்து கையில் குத்திருக்கான் ஒரு பையனுக்கு, அதுவும் இல்லாமல் பூத்தட்டி எடுத்து தலையில் போடுற அளவுக்கு போயிருக்கான். இந்த மாதிரி ரவுடி பசங்கள்லாம் சிறார் தடுப்பு மையத்தில் இருந்தால் தான் இவங்களுக்குலாம் புத்தி வரும், இவங்களெல்லாம் ஜெயிலுக்குள்ளே தான் தூக்கி போடணும், இதில் வேற இவங்க ரெண்டு பேரும் அவங்கள காப்பாற்றி பெரிய உத்தம புருஷர்கள் மாதிரி ஆக போகிறாங்க போல இருக்கு அப்படின்ற மாதிரி இங்கே விஜயா கிட்ட சொல்லி இங்கே மனோஜ் பேசிகிட்டு இருக்காரு. இப்படி மனோஜ் பேசிகிட்டு இருக்கிறத கேட்ட முத்துக்கு செம்ம காண்டாகுது. அவர் ஒரு நிமிஷம் சரியான டென்ஷன் ஆகுறாரு. அதே நேரம் இங்கே மனோஜை மறுபடியும் போய் பலாரும் ஒரு அறை வர்றாரு. இப்படி ஒரு மனோஜ் அடித்ததை பார்த்த விஜயா ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. என்னடா என் பையன் அடிக்கிறதுக்கு உனக்கு என்னடா உரிமை இருக்குது, ஏண்டா நீயும் இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டு ஜெயிலுக்கு போனவன் தானடா, அப்போ என்னடா அந்த பையன் மேலே உனக்கு கரிசனம், ஒன்றை மாதிரி தானடா அந்த பையனும் இருக்கான் அப்படின்ற மாதிரி இந்த பக்கம் விஜயா முத்துவை போட்டு திட்டி தீர்த்துட்டு இருக்காங்க. அப்போ அண்ணாமலை விஜயாவை எவ்வளவோ நிறுத்த சொல்கிறாங்க. ஆனால் விஜயா கேட்குற மாதிரி இல்லை. அதே நேரம் முத்துவும் அப்பா இப்போ சொல்லுங்கப்பா நான் தான் காரணமாப்பா அப்படின்ற மாதிரி முத்துவும் அண்ணாமலைட்ட கேட்குறாங்க. அப்போ அண்ணாமலை இங்கே விஜயாவை பார்த்து முதல்ல நிறுத்து விஜயா, இவ்வளோ நாளாக நீ வந்து முத்துவை கெட்டவன் ஜெயிலுக்கு போனவன் முரடன்னு சொன்னதெல்லாம் நிறுத்திக்க, சொல்லப்போனால் இந்த மாதிரி முத்து ஜெயிலுக்கு போனதுக்கான காரணமே உன்னோட பையன் மனோஜ் தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டவொன்னே இந்த பக்கம் விஜயாவுக்கு சரியான ஷாக்கு. என்னங்க சொல்கிறீங்க, என் பையன் மனோஜ் என்ன பண்ண போகிறான், அவன் எப்போவுமே நல்லவன், சின்ன வயசுலேருந்து நல்லா படித்து நல்லா முன்னேறணுன்ற ஒரே எண்ணத்தோடு தான் அவன் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருந்தான், அதே நேரம் அவன் யாரோட வம்புக்கும் போக மாட்டான், எப்பவும் அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு இருப்பான் அப்படின்ற மாதிரி இங்கே விஜயா மனோஜுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆனால் இது கேட்டுட்டு இருக்க அண்ணாமலையும் இங்கே பாரு மனோஜை பற்றி உனக்கு முழுசாக தெரியாது, முத்து அன்னைக்கு ஸ்கூலில் அந்த பையனை அடிக்கவே கிடையாது, முத்துவை அடிக்க தூண்டி விட்டதே உன் பையன் தான், உன் பையன் அந்த பையன்கிட்ட போய் அடி வாங்கிட்டு வந்திருக்கான், அதுக்கு பதிலாக இந்த மாதிரி முத்துவை கூட்டிகிட்டு போயிட்டு என்ன ஒரு பையன் அடிச்சிட்டான், நீ முதல்ல அவனை வந்து பாரு அப்படின்ற மாதிரி இங்கே முத்துவை அந்த பையன்கிட்ட பஞ்சாயத்தை கூட்டிகிட்டு போயிருக்கான். அப்போ முத்து சகஜமாக தான் அந்த பையன்கிட்ட பேசியிருக்கான். அந்த நேரம் மனோஜ் தான் காம்பஸ் எடுத்து அந்த பையனோட கையில் குத்திருக்கான். இதை பார்த்துட்டு மனோஜை தடுக்க போகும்போது இங்கே முத்து அந்த காம்பஸை உருவும் போது மாறி இங்கே மறுபடியும் அந்த பையனோட வயிற்றில் குத்திருச்சு. அதனால தான் இப்படிப்பட்ட மோசமான செயலில் ஈடுபட்ட முத்துவை இங்கே எல்லாரும் சிறார் ஜெயிலுக்கு அனுப்பணும்னு அவசரப்பட்டாங்க. ஆனால் அன்னைக்கு அந்த காம்பஸ் எடுத்து அந்த பையன் கையில் குத்துனது உன் பையன் மனோஜ் தான், அவனை அடிக்க முடியாதுன்றதுனால முத்துக்கு பின்னாடி இருந்து இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்கான். இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் அந்த ஸ்கூலோட பிரின்சிபல் மூலமாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனால் முத்துக்கிட்ட போய் கேட்டதுக்கு அவன் என்ன சொன்னான் தெரியுமா, இல்லைப்பா இருக்கட்டு நானே இந்த தப்பு செஞ்சதாகவே இருக்கட்டு, மனோஜ் எப்பவும் அம்மாவை பத்திரமா பார்த்துக்கிறான்ல, அவன் அம்மா கூட இருந்து பார்த்துக்கிட்டு நான் ஜெயிலுக்குள்ளே போகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா, இன்னும் கொஞ்சம் நாளில் வெளியில் வந்துடுவேன்னு சொல்லிட்டு அவன் தான் மனோஜோட வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக ஜெயிலுக்குள்ளே போனான். ஆனால் அவனை பற்றி தெரியாமல் நீ இந்த மாதிரி முட்டாள்தனமாக நடந்துக்கிற அப்படின்ற மாதிரி இங்கே விஜயாவுக்கு எல்லா உண்மையை வெளிப்படுத்துகிறாங்க. இதை கேட்ட விஜயாவுக்கு சரியான ஷாக்காக இருக்குது. அதே நேரம் அவங்க மனோஜ் கிட்ட என்னடா மனோஜ் இந்த மாதிரி உங்கள் அப்பா சொல்கிறதெல்லாம் உண்மையாடா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அப்போ மனோஜும் திருன்னு முடிச்சுக்கிட்டு கீழே பார்த்துட்டு இருக்காரு. அப்போ தான் விஜயாவுக்கு தெரியுது மனோஜ் தான் எல்லா தப்பையும் பண்ணியிருக்கான், முத்து எந்த தப்பும் பண்ணலை, அவன் எப்போவுமே ஆபத்துக்கு துணை போவான் அப்படிங்கிறதுக்காக தான், ஆபத்தில் இருக்கிற மனோஜை காப்பாற்றுறதுக்காக தான் அந்த பையன் கூட சண்டைக்கு போயிருக்காங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் விஜயா இங்கே முத்துவை திரும்பி பார்க்குறாங்க, பயங்கரமாக ஃபீல் பண்ணி ஆள ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் முத்துவும் இல்லைம்மா நீ இப்போ கூட என் கூட சேரணும், என்னை பற்றி நீ புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இதை நான் சொல்லலை, உன் கூட இருக்கிறவனை பற்றி முதல்ல புரிஞ்சுக்க, அவன் எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டான், என்னைக்கு அவனுக்கு ஆபத்து வருதோ அன்னைக்கு நீயா இருந்தாலும் அவனுக்கு எதிரிதாம்மா, அவன் உன்னையும் எதிரியாக தான் பார்ப்பான், இது வரைக்கும் நம்ம வீட்டில் இருக்கிறதுலே நல்ல பையனா மனோஜ்னு சொல்லுவாங்க, ஆனால் உண்மையிலுமே மனோஜ் நல்ல பையன் கிடையாதுமா, அதை நீ புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்போ இந்த உண்மையை வெளியில் கொண்டு வந்தேன், அதனால் இதுக்கு மேலே என் விஷயத்தில் நீ பத்திரமா இருந்துக்கமா, இனிமேல் நான் அந்த கிருஷை காப்பாற்றுறதா என்னோட வேலையாக இருக்கும், அந்த பையன் ஜெயிலுக்குள்ளே போயிடக்கூடாது,
நான் அனுபவிச்ச கஷ்டத்தை அந்த பையன் அனுபவிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு முத்து சொல்லிட்டு டைரெக்டாக மீனாவை கூட்டிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. இங்கே விஜயாவுக்கு முத்து பண்ண தியாகத்தை நினைக்கும் போதெல்லாம் அவங்களுக்கு பயங்கர ஃபீலிங்காக இருக்குது. அவங்க மனோஜோட முகத்தை பார்க்கவே விருப்பம் இல்லாமல் அந்த அளவுக்கு டென்ஷன் ஆகி இங்கே மனோஜ் மேலே கோவப்பட்டுட்டு இருக்காங்க.